எங்க நிலாவும் பாத்தீங்கன்னா, ஸ்டேஜ்ல வச்சு அவங்க வீட்ல உள்ள எல்லாரையுமே பாத்தீங்கன்னா, அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னுட்டு, ஃபர்ஸ்ட் அவங்க மாமனார கூப்ட்டு, எங்க மாமனார் அவங்க பசங்க கூட அட்டாச்சா இருக்காரோ இல்லையோ, என்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்குவாரு. என்ன சொன்னாலும் என் பேச்ச கேட்பாங்க. எனக்கு மட்டும் தனியா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி குடுத்து, அவங்களுக்கு குடுத்துறாம நீ மட்டும் சாப்பிடுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம சேருன்னு அறிமுகப்படுத்துவாங்க. இது என்னதான் சோழனோட அண்ணனா இருந்தாலும், நானும் வந்த புதுசுல உங்கள அண்ணன் தான் கூப்பிட்டேன். கூட பிறந்த அண்ணன் மேல எனக்கு அவ்ளோ பாசம். ஆனா, இங்க வந்த இடத்துல எனக்கு அண்ணனா, அப்பாவா, அம்மாவா எல்லாமே இருந்தது சேரன் அண்ணன் தான் சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம பாண்டி பத்தி சொல்லுவாங்க. எங்க வீட்ல கம்மியா பேசுறதே பாண்டி மட்டும்தான். கடினமான உழைப்பாளி. இந்த ஸ்டேஜ்ல வச்சு சொல்றேன். இன்னும் 2, 3 வருஷத்துல பிசினஸ்ல பெரிய ஆளா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியா நம்ம கடைக்குட்டி பலவன் அறிமுகப்படுத்தி இவன் என் தம்பி மாதிரி எப்பவுமே அண்ணி அண்ணி என் காலை சுத்தி வந்துகிட்டே இருப்பான். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எல்லாருமே ஆம்பளையா இருக்காங்களா, இந்த வீட்ல எப்படி இருக்க போறோம்னு நினைச்சேன். ஆனா மத்த வீட்ல கூட நான் இவ்வளவு சேஃபா இருப்பேன்னா எனக்கு தெரியல. ஆனா இந்த வீட்ல நான் சேஃபா ஃபீல் பண்றேன். அதே மாதிரி அவங்க அப்பாவை பார்த்து, எனக்காக நீங்க வெளிய மாப்பிள பார்த்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாப்பிள பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த குடும்பம் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம பலவன இப்ப எடுடா ஒரு செல்ஃபின்னு சொல்ல குடும்பமா சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்குவாங்க. அப்புறம் ரிசப்ஷன் முடிஞ்சு நிலாவையும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருக்க சொல்லுவாங்க. நிலாவும் பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பயமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதை நான் செஞ்சா என்ன தலையில வச்சு தூக்கி கொண்டாடுவீங்க. அதே எப்போ எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை தடுக்கிறதுக்காக நீங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவீங்கன்னு எனக்கு தெரியும்பா. ஏதோ நான் கேட்டதுனால சோழனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. நீங்க எங்களுக்கு ரிசப்ஷன் பண்ணதும் சரி, அதே நேரம் எங்களை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி வார்த்தையால சொன்னதும் சரி, என்னால எதுவுமே முழுசா நம்ப முடியலன்னு சொல்லுவாங்க.